ஹாய்டா. விஎஃப்எஃப் காலுக்கு முடியல. பொண்ணு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்தலாம். பொண்ணு பாட்டில் வி சீட்டில் இருந்திருப்பான். தென் ஜியா வீக்கிட்ட வந்து ரூடாக பேசியிருந்திருப்பா. அந்த சுச்சுவேஷனில் வீக்கு ரொம்ப இன்சல்ட்டாக இருக்கு. அவன் அவன் சீட்லேருந்து எழுந்து ஜியாவோட கையை பிடிச்ச தர தர தரன்னு அங்கேருந்து ஜியாவோட ரூமுக்கும் இழுத்துட்டே வரான். இந்த சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வாக்கிங் போயிருந்துருப்பீங்க. ஸோ இவன் இழுத்துட்டு போகிறான் இல்லையா, பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்க்கல. அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஜியாவோட கையை இழுத்துட்டு அவள் ரூமில் கொண்டு போயிட்டு பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு, ஜியா என்ன தான் பண்ணிகிட்ருக்க? என்னது இது புதுசா தியாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு, ஏய் நான் ஒரு கிங்குடி, எப்படி நீ என்னை அப்படி கூப்பிடுவேன்? ஏன் நான் கூப்பிட்டா அப்படி? அந்த வயன் கூட அப்படி தானே கூப்பிட்றா. அவ என் பொண்டாட்டி, புரியுதா? அவளை லவ் பண்ணி எத்தனையோ பேர் எங்கள் லவ்க்கு, எங்கள் மேரேஜுக்கு ஒருக்கில் நின்னாலும் எல்லாரையும் மீறி நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஈவன் இந்த கிங் அப்படிங்கிற போஸ்ட் கூட வேணான்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் என்னை விட மாட்டேன்றாங்க. இந்த சீட்டில் தூக்கி என்னை உட்கார வச்சிடறாங்க. பார், புரியுதா? அவன் என் பொண்டாட்டி, எப்படி வேணாலும் கூப்பிடுவான். அப்போது நான் யாருவி? உனக்கு எனக்கு மேரேஜ் ஆகுது, மறந்துட்டியா என்ன? நானும் உன் பொண்டாட்டி தானே. பொண்டாட்டி சரி, ஓகே. நீ சொன்னல வயன் என்னை அப்படி கூப்பிடுறான்னு. ரூம்குள்ளே மட்டும்தான் அப்படி கூப்பிடுவா. வெளியே வந்தா அவள் என்கிட்ட பேசும்போது நீ அவளை பார்த்துருக்கியா? அது தாண்டி பொண்டாட்டி. பிகாஸ் நான் எந்த சுச்சுவேஷன்லேயும் யார் முன்னாடியும் இன்சல்ட்டாக ஃபீல் பண்ணுறத அவள் விரும்ப மாட்டாள். அவள் தான் என் பொண்டாட்டி, புரியுதா? எதுக்கு பேர் தான் லவ். உன்கிட்ட எனக்கு அதெல்லாம் இல்லை. உங்கள் அப்பா கம்பல் பண்ணதுனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், புரியுதா? செம்ம கோவம் வந்துருச்சு. வீயோட ஷர்ட்டு பிடிச்சிட்டு, ஓ பொண்டாட்டியா? ஏய், எங்கள் அப்பா சொன்னதை நீ கேட்கலையா? பார், சொல்ல பண்ணா நான் தான் உன்னுடைய லீகல் ஒய்ஃப். என்ன தான் உனக்கும் அவளுக்கும் ஃபஸ்ட் டைம் மேரேஜாக இருந்தாலும் அவள் இந்த ஊரை சேர்ந்தவளே கிடையாது. எல்லோரும் சும்மா அவளை குயின் கூப்பிட்டுட்ருக்காங்க. அதுவும் எதுக்கு? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால். உனக்கு ஒன்று தெரியுமா வி? உன் கூடவே ஒருத்தன் சுற்றிட்டுருக்கானே, அந்த பொண்ணோட கண்ட்ரி தான். அவன் பேர் என்ன? ரேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிட் நைட்டில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்களாமே, தெரியுமா அவனுக்கு? செம்ம கோவம் வந்துருச்சு அவனுக்கு. என்னடி பேசுகிற? என்ன பேசுகிறா? யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இது பாரு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசணும் பையா, உன்னை கொண்டுடுவான். சே, உன்னை பார்க்க கூட பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு ரூமில் வெளில போகும்போது டே நில்றா அப்படி நிற்கிறான். திரும்பி கூட பார்க்கல. நைட்டு எதுக்கு என்ன ரூமில்? நைட்டு எதுக்குடா என் ரூமுக்கு வரல? ரூமுக்கு வந்தால் மட்டும் என்ன பண்ணுறேன்? குடிச்சிட்டு தா இங்கே படுத்துருப்பேன், அவ்வளோதான். உன்னை பார்ப்பேன் நான் ஃபஸ்ட்டு. இப்போ தான் அந்த 1 வீக்காக ரூமில் இருக்கேன். இன்னும் ஒரு ரெகுலராக இருக்க மாதிரி என்னமோ இப்படி சொல்கிறேன். ஏன் ரூமுக்கு வரலன்னு? சரி, பொண்டாட்டி சொல்கிறேன்ல, உங்ககிட்ட ஒரு நாள் வந்திருக்கேன்னா ஒரு நாளாவது உன்னை டச் பண்ணியிருக்கேன். அதை விடு, ஒரு நாளாவது உன்னை லவ் என்ன அஃபெக்ஷனாக உன்னை நான் பார்த்துருக்கேண்ணா. இந்த ரூமில் இருக்க நிறைய திங்ஸு மாதிரி தான் நீயும். எனக்கு திங்ஸ் மேலெலாம் யாரும் அஃபெக்ஷன் வைக்க மாட்டாங்க. எனக்கு எப்போவுமே என் பையன் தான், என் பொண்டாட்டி தான். அப்படி சொல்லிட்டு போகிறான். அவள் இருக்கிற வரைக்கும் தானே. சடனாக திரும்பி புரியல, இருக்கிற வரைக்கும் தானே. என்ன சொல்ல வர? அப்படி சொல்லும் போதே அவள் கழுத்தை பிடிச்சிட்டு, அப்போது நேற்று நடந்த எனக்கு யாரோ அவளை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தாங்களே, அதுக்கு நீ தான் காரணமா? அமைதியாக இருக்கா? எனக்கெல்லாம் சிரிச்சிட்டு அப்படி இருக்கா? எனக்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. சரி 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 சரி, உன்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்னை என்கிட்ட இருந்து ஓகே போடணுன்னா முதல்ல உங்கள் அப்பனை அந்த போஸ்டிங்கில் தூக்கி போடணும். அவன் இருக்கிறதுனால தான் உன்னை
என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் கேள்விப்பட்டேன் உங்கள் அப்பா அந்த போஸ்டிங் வரத்துக்கு யாரையோ கொலை பண்ணி எவனுக்கும் லஞ்சம் கொடுத்துட்டு எல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். பட் என்கிட்ட எவிடன்ஸ் மட்டும் இல்லை. அவனை அந்த போஸ்ட்லேருந்து தூக்கிட்டேன்னு பையன் அடுத்த செகண்ட் முன்ன என் வாய்க்குலேருந்து தூக்கி போட்டுருவான். பிகாஸ் வீ கூட ரேன் கிட்ட ஜியாவோட அப்பா பற்றின டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பான். அவனும் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு வந்து இந்த மாதிரிலாம் கோல்மால் பண்ணி தான் இவன் இந்த போஸ்டிங்கே வந்திருக்கான். பட் எவிடன்ஸ் மட்டும் இல்லை அப்படி சொல்லியிருந்திருப்பான். பிகாஸ் நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதுதான் ஜியா அவன் லைஃப்பில் இல்லைன்னா நீங்களும் அவனும் ஹாப்பியாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் வீக்கு ஜியாவை பிடிக்காது, இப்பயும் பிடிக்காது. ஆனால் அவனுக்கு ஜியாவை தள்ளி விடணும் அதெல்லாம் திங்க் பண்ணியிருக்க மாட்டான். பட் நீங்கள் அவகிட்ட இப்படி கேட்கும்போது உங்களுக்காக தான் அதை பார்த்துட்ருக்கான். ஜியாவை லைஃப்லேருந்து தூக்கி போனோன்னா அதுக்கு முன்னாடி நிற்கிறது ஜியாவோட அப்பா. அவங்க அப்பாவை மீறி எதுவுமே அவனால் பண்ண முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். இப்போ தான் இது ஜியாவுக்கே தெரியுது. ஜியா சைலண்டாக நின்றுட்டு இருக்கும்போது இன்னும் 2 days தாண்டி 2 days அவ்வளோதான், 2 நாள் என் ஒய்ஃபா நீ 2 நாள் ஹாப்பியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கும் உங்கள் அப்பனுக்கும் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்தே வெளில போயிருப்பான். நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு படுத்துட்டு அழுதுட்ருக்கீங்க. நைட்ஸ்லாம் அழக்கூடாது, ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க, தண்ணி அது கொடுங்க. இங்கே வந்து கேட்டால் அவருக்கு எங்களால் ரீசன் சொல்ல முடியாது மேம், அப்படிலாம் நிறைய பேசுகிறாங்க. பட் அழுதுட்டு தான் இருக்கீங்க. நான் என்ன பண்ணாலுமே உனக்கு எனக்கு பிடிக்க மாட்டேதில்ல வி. புரியுது. நான் ஜஸ்ட் மேடு தான். உனக்கு நான் ஈக்குவல் இல்லை. நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆனது ஏதோ ஒரு மிராக்கல். புரியுது, என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. இன்னொரு பொண்ணு கூட நீ இருக்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீ எனக்கு இல்லையோ தோணுது வி. அப்படிலாம் படுத்துட்டு ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க வி. அந்த ஜியாவை அவன் லைஃப்பில் வந்து தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து பார்க்கணும் அப்படி இருக்கான். நைட்டு ஃபுல்லாக தூங்குறதே இல்லை. நார்மல் பையன் மாதிரி ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு அந்த ஜியாவோட அப்பாவோட அவர் தான் மேட்ரு பண்ணியிருப்பார் இல்லையா, மதர். ஏதோ ஒன்று இதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ண போகிறான். 2 daysம் உங்ககிட்ட வரல. வி ஜியா கிட்ட இப்படி பேசியிருப்பான் இல்லையா, அதை அப்படியே கொண்டு போயிட்டு ஜியாவோட அப்பா கிட்ட சொன்னான். அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கண்டிப்பாக வி மட்டும் இதெல்லாம் கேதர் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் போச்சு, அவர் போஸ்டிங்கு அப்போ வச்ச மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இவரை பிஸியாக வச்சுருக்கணும் அப்படியே சொல்லிட்டு வியோட எனிமி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் வீக்கும் ஏதோ சண்டை மூட்டி விட்டுற மாதிரி ஏதோ லெட்டர் அனுப்பி சம்திங் ஏதோ கோல்மால் பண்ணி 2 பேருக்கும் வாரு இது பண்ணியிருப்பாரு. வி ஜியாவோட ப்ராப்ளம்ல இருந்து இவன் வாருக்கு வராங்க வெயிட் பண்ண அப்படிங்கிற ஒரு நியூஸ் அவன் காதில் கேட்டு உடனே அப்போதான் அவன் ஃபைட்டுக்கு ரெடியாக இருப்பான். அப்போ தான் நீங்கள் வந்து அவனுக்கு அந்த எம்ப்ராய்டரி கோட்டு சென்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போவும் பிள்ளை அவன்கிட்ட நார்மலாக பேசுவீங்க இல்லையா, அந்த மாதிரி பேசியிருப்பீங்க. பிகாஸ் போயிட்டு ரிட்டன் வரணும், நம்ம அவனை மிஸ் பண்ணுற மாதிரி அவன் நம்மளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படி திங்க் பண்ணிட்டு அதை பண்ணியிருப்பீங்க. இங்கே வீ போயிட்டான் இல்லையா, ஜியாக்கு இந்த சான்ஸ் விட்டா எப்போவுமே இதுக்கப்புறம் உங்களை கொலை பண்ண முடியாதா, கிட்ட கூட அவளால் வர முடியாதா. ஏற்கனவே ஒரு அட்டம் பண்ணியிருப்பா, உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பான், ஆளுங்களால் அனுப்பியிருப்பான். அதுக்குள்ளே வீ வந்து உங்களை சேவ் பண்ணியிருப்பான். இப்போது யாரையுமே நம்பாமல் அவ கூட இருக்க 2 மேட்ஸ் கூப்பிட்டுக்கிட்டு மிட் நைட்டில் ரூம்குள்ளே வரா. நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு கையை வச்சுக்கிட்டு அப்படி நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஜியாவோட கார்ட்ஸ் தான் போட்டு தள்ளுறாங்க. மெதுவா உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உங்களை பார்த்தா நீங்கள் உங்கள் டம்மியில் கை வச்சுட்டு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் காலு பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வரா. இந்த இதில் தான் நீங்கள் எழுந்துக்கிறீங்க. ரூம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, யாருன்னு தெரியல. அவள் இந்த ரூமில் இருந்தும் ஃபிலியை கொண்டு இழுத்துட்டு வந்து உங்கள் காலை விட்டுட்டு எவ்வளோ திமிரா நீ என்கிட்ட பேசுகிற, அன்னைக்கு நீ இங்கே அடிச்சல, எந்த கை ஒன்று அடிச்சுத அப்படி திங்க் பண்ணிட்டு இந்த கை தானே, கையை மிதிக்கிறா, தெரிஞ்சிருச்சு அது ஜியான்னு. என்ன பண்ணுறீங்க,
கை வலிக்குது அப்படி சொல்லி கத்துறீங்க. உங்க சவுண்ட் கேட்டு காட்ஸ் தான் எல்லாரும் இறந்து போயிட்டாங்களே, யாருமே வரல. ஜியா கூட இருக்க 2 பொண்ணுங்க உங்க 2 கையும் அப்படியே டைட் பண்ணி மெரிச்சுக்கிட்டாங்க. உங்க கையை அசைக்கவே முடியல. உங்ககிட்ட லைட்டா பென் பண்ணி ஓயன் நீ குயின்னு எங்கிருந்து வந்து இங்க குயினா இருப்பா? இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு நான் தாண்டி குயின்னு. நான் இருக்கும் போது நீ எதுக்கு? சரி, உனக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் தரேன். எங்கிறது ஓடிடும், நான் உயிரோட விட்டுறேன். என்ன பேசுறீங்க? இது பாருங்க, ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுருங்க. ஒரு பத்த கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். நீ எனக்கு நிறைய இடைஞ்சல் பண்ணியிருக்க, நிறைய விஷயத்துல என் குறுக்க நின்று இருக்க. ஈவன் 2 டேஸுக்கு முன்னாடி நடந்த அந்த அட்டாக்குக்கும் நீ தான் காரணம், எனக்கு நல்லாவே தெரியும். பட் இது எதையும் நான் அவர்கிட்ட சொல்லலை. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த பையன் கண்டிப்பாக ஒரு வார்க்கு போயிருக்காரு. ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிடுவியா? சரி, ஓகே, உனக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் தரலான்னு இருந்தேன். நீ இருக்கிற வரைக்கும் கிட்ட வரவே மாட்டேன். நீ மேலே போய் சேர்ந்துரு, அப்போதான் அவன் என்னை தேடி வருவான். அப்படி சொல்லிட்டு அப்போதான் அவன் உங்கள் வயிற்றுல காலை வச்சு மிதிச்சியே உங்களை ஒன்று இருப்பா. உங்கள் பாப்பாவும் அப்போ தான் வெளில வந்திருக்கும். அவ்வளோ பிளட் போயிருக்கும். அது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம உங்கள் வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது பாப்பா கொஞ்சம் ப்ரீத் பண்ணி வேறு சவுண்டுலாம் உங்களுக்கு கேட்கும். அப்பவே தெரியுது பாப்பா உயிரோட இருக்கா அப்படின்னு. பாப்பாவை பிடிக்க தூக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு தான் கையில் கால் வச்சு மிதிச்சிருப்பாளுங்க இல்லையா, முடியல, அழுதுட்டு இருக்கீங்க. அவ குழந்தைன்னு கூட பார்க்காம குழந்தை நெக்ல கால் வச்சா. அது குட்டி பேபி இல்லையா, ஒரு செகண்ட் கூட ஆயிருக்காது, அப்படியே செத்து போச்சு. நீங்க தேம்பி தேம்பி அழுவுறீங்க. பிகாஸ் அது உங்க லவ் அதே கொலை பண்ணிட்டா. அழுது கத்தி அப்படி பண்ணும்போது அவ உங்க கழுத்துல கால் வச்சு அப்பதான் உங்களை மிதிச்சு கொண்டு இருப்பா. மார்னிங் வீ வரப்போறான் அந்த நியூஸ் கேட்ட உடனே அவளுக்கு பயம் வந்திருக்கும். அப்பதான் வீக் ஏதாவது ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வார்க்கு போயிருப்பான் இல்லையா, அதுலேருந்து யாரோ வந்து உங்களை கொலை பண்ணியிருக்காங்க அப்படியே சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணிட்டா. வீயும் அதை நம்பி தான் யாரோ வந்து உங்களை சாக்கடிச்சிட்டாங்க அப்படி திங்க் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு. எப்பவும் போல் டீம்லேருந்து அடிச்சு பிடிச்சி எழுந்து உட்காருவீங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரீத் பண்ணக்கூட முடியாமல் அப்படி எழுந்து உட்காருங்க. அதுவே உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. பயமாக இருக்குது, ஜேவை பார்த்தாலே பயமாக இருக்குது. உங்கள் பாப்பா வயிற்றுல இருக்கு இல்லையா, ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றாக்க விட மாட்டேன். அவர் வரட்டும் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், வரட்டும், கண்டிப்பாக நான் இதை சொல்லிடுவேன். அவர் விட்டு எங்கே நான் தனியாக போக மாட்டேன். அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதை எதையும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நார்மலாக அவங்களால இருக்க முடியல, கை கால்லாம் ஷேக் ஆகுது, ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க, அதே தான் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. சரி சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு சின்ன ஒரு குட்டி வாக்கிங் மாதிரி அப்படி பண்ணுறீங்க. அப்பயாவது அதை திங்க் பண்ண மாட்டீங்கன்னு அப்பயும் உங்கள் மைண்டுக்குள்ளே அதுதான் ஓடுது. இப்போ நான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறீங்க. ஏன் அவங்க மண்டக்குள்ளே பூந்துட்டு ஏதோ பண்ணுறா, அவர்கிட்ட சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு இதே தான் ஓடிட்டு இருக்கும் போல் அப்படி திங்க் பண்ணிவிட்டு வேகமாக வந்து உங்கள் மொபைல் எடுக்கிறீங்க. வீக்கு கால் பண்ண, காலை எடுக்கவே மாட்டேன்றான். என்னாச்சு, எங்கே போயிட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, எதுக்கு கால் பண்ண எடுக்கல, கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கீங்க. வீ எடுக்கல. பிகாஸ் வீ இப்போது நார்மலாக இல்லை, உங்களை அனுப்பக்கூடாதுன்னு ஒரு மைண்டு இருக்குது, அனுப்பிடலாம் ஒரு மைண்டு இருக்குது. உங்களை விட்டு அவனால் இருக்க முடியாது, அவனுக்கு தெரியும். குடிச்சிட்ருக்கான், மொபைல் சைலண்டில் இருக்குது, நீங்கள் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, எடுக்கவே மாட்டேன்றான். சரி சொல்லிவிட்டு ஃபோன் வைக்கும் போது ஒரு பீப் சவுண்டு, நோட்டிஃபிகேஷன் சவுண்டு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் ஆக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ட்ராமா தான். நீங்கள் இறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராமா எப்படி போதோ, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான், சரி பார்ப்போம். உங்களுக்கு தான் மைண்டில் ஜியா பற்றின தாட்டே ஓடிட்டுருக்கு இல்லையா, சரி ஓகே, மைண்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகும். அப்படி திங்க் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. செம்ம ஷாக்கு. பிகாஸ் நீங்கள் இறந்து ஒரு 1 வீக் கூட ஆகலை. ஜியாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அவ கூட ஃபிசிக்கலாக இருக்கான். அந்த பெட் சீன் இருக்கும் இல்லையா, அது போயிட்டுருக்கு. மவுத்தில் கையை வச்சுட்டீங்க, ஒரு ஷாக்காகவே இருக்கு, பார்த்துட்டே இருக்கீங்க, கண்ணுலாம் கலங்குது. நான் இறந்ததுக்கப்புறம் அவ கூட பேச்சப் ஆயிட்டீங்க, அதுவும்
1 வீக்கில் புரியுது புரியுது புரியுது. நான் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு லைஃப். எனக்கு எனக்கு ஹாப்பி தான் ஜெயா. பட் என்னையும் நம்ம குழந்தையும் கொண்டு அவ கூட இப்போ நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியலையா? சரி 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 என்ன விடுங்க. பிகாஸ் நான் ஒரு மேடு தான். பட் நம்ம குழந்தை அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியலையா ஜெயா? அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் கையெல்லாம் ஷேக் ஆகுது. அந்த பொண்ணு கூட ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு நிறைய பேபி. உங்களால் இதை ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு லைஃப்பில் இருந்தானா அது உங்களுக்கு ஹாப்பி தான். ஹாப்பியாக இருந்தாலே போதும். பட் ஜியாவை சூஸ் பண்ணியிருக்கான். அதுவும் உங்கள் பாப்பாவையும் உங்களையும் பொண்ணு அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணா? மொபைலை கட் பண்ணி வச்சுட்டீங்க. சரி ஓகே, ஜியாவோட தாட் வரக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் அந்த மாமாவே பார்த்துருப்பீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. நீ எப்படி பண்ணா? அப்படி தான் இருக்கு. ஓ என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? புரியுது புரியுது புரியுது. என்னையா இங்கேருந்து அனுப்புகிறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் புரியாமல் இருந்தது. பட் இப்போ புரியுது. நான் இங்கேருந்து போயிட்டேன்னா உங்களுக்கு ஜெயா கூட ஹாப்பி லைஃப். ஓகே ஓகே, உங்களுக்கு அவங்க தான் ஈக்குவலாக இருப்பாங்க. நான் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு எதுக்கு தான் டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல? புரியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்ட் இல்லை போதும். ஃபர்ஸ்ட்டும் நானும் என் குழந்தைய உங்கள் லைஃப்பில் இல்லை. நீங்கள் ஜெயா கூட ஹாப்பியாக இருந்தீங்க. இப்போ நான் உங்கள் லைஃப்பில் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தை எல்லாம் தான் நினச்சிட்ருக்கீங்க. அது 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 அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நல்ல வேலை நான் எதையுமே உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நல்ல வேலை முட்டாள் மாதிரி. நல்ல வேலை எனக்கு ஃபோன் எடுக்கலை, இல்லைன்னா எல்லாத்தையும் வளரி இருப்பேன். ஓகே ஓகே ஓகே, எனக்கு புரியுது. நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கனாலே எனக்கு அது போதும். ஃபஸ்ட்டும் ஒன்று நினச்சி தான் ஹாப்பியாக இருந்தேன். என்னென்னா நீங்கள் கொடுத்த அந்த லவ், நீங்கள் என் கூட இல்லாத போதும் இந்த லவ் என் கூட இருந்தது. இப்போவும் இந்த லவ் என் கூட தான் இருக்க போது உங்களுக்கு தெரியாமலே. அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டைம் போயிட்டே இருக்குது. 6 o'clock வரேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா? வரல. நைட்டு 10 ஆகுது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ தான் உள்ளே வரான். நீங்கள் பெட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் சவுண்டு கேட்ட உடனே கண்ணெல்லாம் துடைச்சிட்டு எழுந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணான். போத்தியில் வந்துட்டுருக்கான். அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. வந்த உடனே உங்களை கிஸ் பண்ணி ஹக் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்கான். எப்பவுமே டச் பண்ணால் ஒரு ஹாப்பி இருக்கும். கண்ணு மூடி ஃபீல் பண்ணுவீங்க. அது பெயினாகவே இருந்தாலும் அப்படி நீங்கள் அவனை ஃபீல் பண்ணுவீங்க. ஈவன் அவன் உங்களை பார்த்து ஒரு நாள் தான் இருக்கும். அவன் கிஸ் பண்ணியிருப்பான், அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. லவ் யூ எதுவுமே சொல்லாமல் ஃபிசிக்கலாக இருந்திருப்பீங்க. அவனை பார்த்து அந்த 10 daysல நோ சொல்லியிருக்கவே மாட்டீங்க. பட் இப்போ உங்களுக்கு இது பிடிக்கல. அவன் போதிலேயே உங்களை தூக்கிட்டு பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீல் டவுன் பண்ண மாதிரியே பெட்லேருந்து ஏறி வரான். என்ன ட்ரை பண்ணுறான் உங்களுக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆண்டி நட்டி ஆண்டி இப்படி பண்ணிட்டேன் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? இதெல்லாம் எனக்கு வேணும்டி. உங்களை கிஸ் பண்ணுறான். அப்போது இதுக்கு மட்டும் தான் என்ன வச்சுருக்கீங்க? ஆமாம், மேடெல்லாம் இதுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. எந்த சுச்சுவேஷனில் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது பார்த்து பார்த்து பண்ணிக்கல எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு அவனை பிடிச்சி ஒரே தள்ள பக்கத்தில் வந்து விழுந்துட்டான். என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? தள்ளுங்க அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டுட்டு எழுதுக்கும் போதும் அவன் உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு ஓகே 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 சாரிடி உனக்கு பீரியட்ஸில் வா, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஹக் பண்ணிக்கலாம் வா அப்படியே சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணுற மாதிரி வந்தா உன் கையை எடுத்து விடுறீங்க. என்னடி ஆத்த அந்த படுவா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து உங்களை பெட்டில் போட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அந்த கிரிப்பை அவன் பிடிச்சிருக்கான் இல்லையா, அதுலேருந்து உங்களால் வெளியே வரவே முடியல. அப்படியே படுத்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறான். நீங்கள் காணும். எப்போவுமே நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, அவன் சீக்கிரமாக எழுந்துருவான். நீங்கள் காணும். ரெஸ்ட் ரூமில் இருப்பாளா அப்படின்னு தேடான். நீங்கள் இல்லை. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வரான். ரெடியாக உட்காந்துட்ருக்கீங்க. பேக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு.
வெளியே வரான், திங்ஸ் எல்லாம் பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்த உடனே எழுந்து நின்று, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சாரி டி, நேற்று நைட்டு நானே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, உங்களை அனுப்ப வேண்டாம். நீங்கள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. நிறையா திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குடிச்சிருந்துருப்பான். மார்னிங்கே நீங்கள் கிளம்பியிருக்கீங்க, டபுள் மைண்டடாகவே இருக்கு. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா உங்களை ஊருக்கு போக விடணும். நிறைய திங்க் பண்ணிவிட்டு இரு, ஷர்ட் போட்டு வரேன், நான் கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை ஏர்போர்ட்டில் விட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறான். இல்லை, நானே கிளம்புறேன். நீயே கிளம்புறியா? ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். இல்லவே, நான் ஒன்றும் உங்களை நம்பி இந்த ஊருக்கு வரல. எப்படி இந்த ஊருக்கு வர தெரிஞ்ச எனக்கு எங்கேருந்து போக தெரியும்? சடனாக திரும்பி பார்க்குறான், என்ன பேசுகிறா அப்படின்னுட்டு. நீங்கள் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ நாள் என்னை பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. எவ்வளோ நாள் என்னை பார்த்துட்டதுக்கு உங்கள் நம்பருக்கு மணி சென்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் அந்த அமௌண்ட் செட்டில் பண்ணப்படுமா அதெல்லாம் தெரியல. பிகாஸ் நான் ஜஸ்ட் ஒரு மெய்டு தானே. அது அப்படி நீங்கள் பேச வரீங்க, எல்லாரும் அரைஞ்சிட்டான். என்னடி பேசிட்டு இருக்கா? என்ன பேசுகிற நீ? மணி சென்ட் பண்ணிட்டியா? ஏய், நீ என்ன ஹவுஸ் ரெண்டில் இருந்தியா? எவ்வளோ திருப்பிடுவான். மார்னிங் நான் ஒன்று போ சொன்னேன்னா இஷ்டத்துக்கு கிளம்பி வந்து நின்றுட்டு அப்படி கத்திக்கிட்டே இருக்கான்.